6 ரன், 1 விக்கெட். ஸோ ஆர்கனைசர் கமிட்டியில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. ஸோ ஆர்கனைசர் எல்லாருமே கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்துருங்க. ஸோ பிளேயர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு யார் யார் ஃப்ரீயாக இருக்கீங்களோ எல்லாரும் இங்கே கொஞ்சம் வந்துருங்க. சின்ன ஒரு கிஃப்ட் வந்து நம்ம அண்ணனுக்கு கொடுத்துடலாம். ஸோ எல்லாரும் கொஞ்சம் வந்துருங்க. ஸோ வாய்ட் நல்ல ஒரு ஷாட் இங்கே லெக் சைடில், நல்ல ஒரு ஃபீல்டிங் இங்கே சரத்துக்கிட்ட இருந்து. ஸோ ரெக்வெஸ்ட் ஆல் த ஆர்கனைசர் கமிட்டி அண்ட் எல்லா டீமோட கேப்டன்ஸ் கொஞ்சம் இங்கே வந்துருங்க. எந்தெந்த டீம் கேப்டன்ஸ் ஓனர்ஸ் யார் யார் இருக்கீங்களோ எல்லாரும் கொஞ்சம் இங்கே ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. ஸோ இவர் ஓகே, நல்ல பால் யுவராஜ் அண்ணா ஒரே நிமிஷம், சின்ன ஒரு டவுட். ஃபர்ஸ்ட் ஓவரில் என்ன கார்த்தி, ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரு வைட் போயிடுச்சு தானே? ஒரு வைட், ஓகே தேங்க்யூ. ஸோ டீம் கேப்டன்ஸ் அண்ட் ஓனர்ஸ் கொஞ்சம் இங்கே ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. அண்ட் ஆஸ்திரேலியா டீம் மற்ற யாரும் வரல, ஆஸ்திரேலியா டீம்ஸ் யாராவது வந்துருங்க அப்படி எல்லாரும். முடிட்டும். நல்ல ஒரு ஷாட் லெக் சைடில். ஆஹா, நல்ல ஒரு கேட்ச் இங்க, அவுட். சூப்பராக பிடிச்சாரு சரத் டைமிங்கில். ஸோ ஆல் த ஆர்கனைசர் கமிட்டி கொஞ்சம் எல்லாரும் இங்கே வந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் எஸ்கே. எஸ், ஃபர்ஸ்ட் பாலை பின்னாடி தட்டி விட்டுருக்காருங்க. ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ட்ரை. ஸோ சின்ன ஒரு மொமெண்டோ. ஸோ இந்த மேட்ச் சப்போர்ட் பண்ணி நமக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்த அண்ணனுக்காக ஆர்கனைசர் கமிட்டி சார்பாக சின்ன ஒரு நினைவு பரிசில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்படுறோம். ஸோ ரெக்வஸ்ட் அண்ணா கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்து இந்த எங்கள் சார்பாக இதை கொஞ்சம் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கேமரா கொஞ்சம் இங்கே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. 2 ஓவருக்கு 11 ரன். லைவ் கொஞ்சம் இதை திருப்பிக்கோங்க. 2 ஓவருக்கு 11 ரன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஸோ எங்களுக்காக இந்த மேட்ச் வந்து எங்களுக்கு இவ்வளோ பக்கபலமாக கூட இருந்து பண்ணி கொடுத்ததுக்காக சின்ன ஒரு நினைவு பரிசு எங்கள் சார்பாக. ஸோ நன்றிகள் பல.
அங்கே செந்திலண்ணா நல்ல ஒரு ப்ளே, ஒரு ரன். நல்ல ஒரு ஷாட் இங்க, 6 ரன். ஸோ 6. சூப்பராக ஆடி இருக்காங்க. சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. பீஸா எங்க இருந்தாலும் இங்க வா. பிரசாந்த் என்கிற பீஸா. நல்ல ஒரு பிளேயிங் ஆஃப்ல, நல்ல ஒரு ஃபீல்டிங் இங்க, நல்ல ஸ்டாப் பண்ணிருக்காங்க. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. பிரசாந்த் என்கின்ற பீஸா. ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 21, 3 ஓவருக்கு 4 விக்கெட் போயிருக்குங்க. தண்ணி வீரா 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 வீரா. இருபத்தி ஒரு ரன்னு, 4 விக்கெட் போயிருக்கு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. பீஸா உடனே தலைமறைவாயிட்டான். பிரசாந்த் என்கின்ற பீஸா. பிரசாந்த் என்கின்ற பீஸா, உன்னை வலை வீசுகின்றேன். பீஸா, தம்பி பீஸா. சின்ன ரெக்வெஸ்ட்,
ஸோ டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்ட்ரைக்கில் செந்தில், பவுலர் ஜெய். ஸோ பால் டு பால் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. நாலு பேர் வெளியே இருக்காங்க. தண்ணி வந்து கொடுத்துட்டு வரலையா? நான் என்ன அடுத்த ஓவரில் நான் ஒன்று கொடுத்துட்றேண்ணா. ஓகே டன். நல்ல ஒரு ட்ரை, டாட் பால். யுவராஜண்ணா பேட்டிங் பவர் பிளே தானே? பேட்டிங் பவர் பிளே. ஆஹா, அக்ராஸ் நவுந்து வந்து ஆடினாருங்க. கேட்சா? நல்ல ஒரு கேட்ச். வளர்ந்து வரும் ஆட்டக்காரர் சஞ்சய். ஸோ நல்ல ஒரு பவுலிங் ஃப்ரம், நல்ல ஒரு கேட்ச். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ராஜு உள்ள வராரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ராஜ். ஆஹா, அடுத்த பாலும் விக்கெட். மேட்ச் அப்படியே மாறுதுங்க இங்க. கணேசண்ணா, ஜெய் ஒரு சின்ன ஒரு அப்டேட். ஜெய், நீங்க அடுத்த பால் உங்களுக்கு ஆக்ட்ரிக் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபா வந்து தரத்துக்கு ரெடியா இருக்காங்க ஆகாஷ். 1000 ரூபாவா ஆகாஷ் தரேன்னு சொல்றாரு. உங்க இந்த பால் நீங்க விக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். உடனே ஜிபேல வந்துடும். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சுரேஷ் மேன். ஆஹா, நல்ல ஒரு பிளே. 1000 ரூபா மிஸ் ஆயிடுச்சு. ஆஃப்ல அடிச்ச பந்து, அகைன் ஒரு கேட்ச். இந்த கேட்ச், இந்த விக்கெட் போன பால் வந்திருந்தா ஒரு 1000 ரூபா கிடைச்சிருக்கும் ஜெய்க்கு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் 500 ரூபா தெரியுங்களா? சரி, இருந்தாலும் 3 விக்கெட் எடுத்ததுனால ஆகாஷ் வந்து உங்களுக்கு 500 ரூபா கன்ஃபார்ம் தரேன்னு சொல்லிட்டாங்க. இந்த மேட்ச் முடிஞ்சோடனே உங்களுக்கு 500 ஜிபி வந்துடும். ஆனால் நெக்ஸ்ட் மேட்ச் ஸோ ஜெய், கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்கு 500 ரூபா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆகாஷ் ஜிபே பண்ணி விடுங்க. ஜிபே எனக்கு பண்ணி விட்டு நான் அனுப்பிச்சுட்றேன். இந்த விக்கெட் எடுத்தா இன்னொரு 500 ரூபாவா? வெங்கட் விக்கெட் எடுத்தா. நல்ல ஒரு பாலுங்க, சூப்பரா போட்டிருக்காருங்க. ஓவர் 22, 4 ஓவருக்கு. ஜெய், உன்னோட 500 பயப்படாத, என் அக்கௌண்ட்ல நான் வாங்கிடுவேன், உனக்கு நான் அனுப்பி விடுறேன். ஸோ தண்ணி வந்திருக்கு. யார் யாருக்கு தண்ணி வேணுமோ உங்களோட பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. தண்ணி கேன் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஸோ சூப்பராக போட்டுட்ருக்காங்க நியூசிலாந்து.
ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 22, 7 விக்கெட் போயிருக்குங்க. சிக்ஸ். சரியான ஃபீல்டிங்க. ஜெய் நல்லா ஃபீல்டிங் பண்ணாங்க. கொஞ்சம் அம்பையர்ஸ் மேட்சை கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க பாருங்கள், இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்குது. ஸோ அடுத்த மேட்ச் டாஸ், கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வந்துடுங்க. கொஞ்சம் அம்பையர்ஸ், கொஞ்சம் ஃபீல்டர்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் தான் இது பண்ண கோஆர்டினேஷன் பண்ணணும். கொஞ்சம் சீக்கிரமாக நடத்துங்க. இன்றைக்கி இன்னும் 7-8 மேட்ச் நடத்தணும், டைம் ஆகுது. நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து டைமர்ஸுக்கு சொல்கிறாங்க. டைமர்ஸாக இருந்தால் ஒரு ஃபீல்டர் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும் லேட் ஆச்சுன்னா. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு ரன். சிக்ஸ். சரியான ஷாட்டுங்க சுரேஷ், நல்ல ஷாட். நெதர்லாந்து வெஸ்ட் இண்டீஸ், கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வாங்களேன். இதுக்கப்புறம் 5 ஓவர் தான் நடக்கப்படும் நினைக்கிறேன். நெதர்லாந்து வெஸ்ட் இண்டீஸ், டைம் இல்லை, சீஃப் கெஸ்ட்லாம் வரணும். சரியான ஷாட்டுங்க. சபாஸ், நல்ல ஃபீல்டிங். இல்லை, 2 ரன்ஸ். ஸ்கோர் 5 overs 40ங்க ஸ்கோரு. 5 overs. போலர்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் போடுங்க. அம்பையர்ஸ் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுங்க அவங்கள, ஒன்றும் தப்பு இல்லை. பிகாஸ் சீஃப் கெஸ்ட்டு ஒரு 5:30க்கெலாம் வரேன்னு இருக்காரு. நாங்கள் அதுக்குள்ளே மேட்சை முடிக்கணும்.
ஒயிடுங்க, ஒயிட் +1 போடுங்க போடுங்க, டிஸ்கஸ் பண்ணாதீங்க, டக்கு டக்குன்னு போடுங்க. நல்ல த்ரோ, ஒரு ரன்னுங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ் நல்ல ஒரு ட்ரைங்க, ஆஃப் சைடில் போயிருக்கு. 2 ரன்னுக்கான முயற்சி. சரி, ரன் அவுட், அவுட்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ரெடியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் உள்ளே போங்க. எல்லாருக்கும் தெரியும் நமக்கு டைம் இல்லை, நம்ம ஃபாஸ்ட்டாக முடிச்சாகணும். ஸோ கேப்டன் கொஞ்சம் நெக்ஸ்ட் பிளேயரை கொஞ்சம் சீக்கிரம் உள்ள அனுப்பிவிடுங்க. நியூசிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ், நெதர்லாந்து வெஸ்ட் இண்டீஸ் டீம் கேப்டன் கொஞ்சம் சீக்கிரம் இங்கே வந்துருங்க. டாஸ் போட்டல அடுத்த மேட்ச் இதுக்கு. ஸோ உங்களுக்கு மூஞ்சி கழுவுன்னு ஏதாவது ஒன்றா ஸ்கூல் பக்கத்தில் தண்ணி வருது, அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. குடிக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் கபி அண்ட் பெருமாள். ஓகே, வந்தாச்சு. டாஸ் போட்டலாம். கம்பேர் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டாங்க. லாஸ்ட் ஓவர் போயிட்டுருக்கு. நல்ல ஒரு ட்ரை. ரன் அவுட்டுக்கான முயற்சியா? அவுட். ரன் அவுட் முறையில் பேட்ஸ்மேன் வெளியே வராங்க. அடுத்த பேட்ஸ்மேன் சீக்கிரம் உள்ள போயிடுங்க. ஸோ 9 விக்கெட் போயிருக்கு. நெக்ஸ்ட் தினேஷ் உள்ள போறாரு. சுரேஷ் அவர் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. 7 பாலுக்கு 19 ரன் ஆடி இருக்காரு. (44) 9 விக்கெட். வெஸ்ட் இண்டீஸ் டாஸ் வின் பண்ணியிருக்காங்களா? டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்திருக்காங்க. நெதர்லாந்து பேட்டிங். வைட் கொடுத்துருப்பாங்களான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. வைட் இதுன்னு நினைக்கிறேன். வைட். ஸோ ஐ திங்க் லாஸ்ட் விக்கெட் நினைக்கிறேன். லாஸ்ட் விக்கெட் தானே கார்த்திக்? லாஸ்ட் விக்கெட். சுரேஷ் அவர் நின்று அவர் டீமுக்காக ஆடிட்டு இருக்காரு. அருமையான ஒரு ட்ரை, பட் ஆனா டாட் பால். ரெண்டு பால் இருக்கு, ஐ திங்க் ஸோ. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பவுலர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆஹா, தூக்கி விட்டுருக்காருங்க இங்க ஸ்ட்ரைட்ல. 4 ரன். நல்ல ஒரு ஷாட்டுங்க இங்க. அவர் டீமுக்காக நின்று ஆடிட்டு இருக்காரு. சூப்பரா ஆடிட்டு இருக்காருங்க. அவங்க டீமுக்கு செம்ம சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு. லாஸ்ட் பால். மறுபடியும் லெக் சைடில் கீழே போயிருக்கு. 2 ரன் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுவாங்க. இல்லை, அவுட்டா? அவுட். லாஸ்ட் பால் 1 ரன் ப்ளஸ் ரன் அவுட்ல இருக்காங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் டீம் சீக்கிரம் உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டு டீம் டிஸ்கஷன் வச்சுக்கோங்க. டைம் இல்லை, நம்ம டக்கு டக்குன்னு முடிக்கணும் அடுத்தடுத்த மேட்சஸ். நியூசிலாந்து டக்குன்னு உங்கள் பேட்டிங் யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு உள்ளே அனுப்பி விடுங்க. ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஓவருக்கு 50 ரன் ஆடி இருக்கீங்க ஆப்கானிஸ்தான். ஸோ நியூசிலாந்து 51 ஆடணும் 6 ஓவருக்கு. ஸோ ஆப்கானிஸ்தான் டீம் உள்ளே போயிட்டாங்க. நியூசிலாந்து கொஞ்சம் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் பேட்ஸ்மேன் ரெடி பண்ணிக்கோங்க.
தெரியும் நமக்கு டைம் இல்லை. தேங்க்யூ ஆப்கானிஸ்தான். சரத் ப்ரோ, உங்கள் டீம் பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் உள்ளே வந்துருங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் டீம் உள்ளே வந்துட்டாங்க. நியூசிலாந்து பேட்டிங் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. கஷ்டம்தான், மேட்ச் முடிஞ்ச உடனே உள்ளே வர்றது கஷ்டம் தான். பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், கோஆப்ரேட் பண்ணுங்கள். நமக்கு டைம் இல்லை, இன்றைக்கி நம்ம முடிச்சாகணும் மேட்ச் எல்லாமே. ஆல்ரெடி நம்ம 1 hour டிலேயில் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம இதே மாதிரி டிலே போயிடுச்சுன்னா அடுத்தடுத்த மேட்சஸ் நம்ம ஓவர் கம்மி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அது வராமல் இருக்குன்னா எல்லாரும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். அம்பேர். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் நெதர்லாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். ரெண்டு டீமுக்குமே ரொம்ப முக்கியமான மேட்ச், டூ ஆர் டை மேட்ச். ஸோ நியூசிலாந்து கொஞ்சம் ப்ளீஸ் பேட்ஸ்மேன் கொஞ்சம் உள்ளே அனுப்பிடுங்க, அம்பையர் கொஞ்சம் உள்ளே போயிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம. நியூசிலாந்து டீம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கொஞ்சம் சீக்கிரம் உள்ள வந்துருங்க. பம்பேஸ் உள்ள வந்துட்டாங்க. டீம் கொஞ்சம் உள்ள வரீங்களா இல்லையா? சீக்கிரம் கொஞ்சம் நடத்துங்களேன், இல்லைனா நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து ஒரு 5 ஓவர் தான் போடப்படும். கண்டிப்பாக டைம் இல்லை. ஆல்ரெடி ஒரு மேட்சை நாங்கள் இது பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா சீஃப் கெஸ்ட்டு 5:30 வரேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எவ்வளோ லேட் பண்ணுறீங்களோ அடுத்த மேட்ச்லேருந்து 5 ஓவர் தான். எல்லாமே ப்ரெஷர் மேட்ச் தான். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆர்கனைசர் சப்போர்ட் பண்ணால் தான் எங்களால் பண்ண முடியும். அம்பேஸ், நீங்கள் சும்மா லைட்டாக அப்படியே விடாதீங்க, டக்கு டக்குன்னு கொஞ்சம் ஆட சொல்லுங்கள். ஒரு மேட்ச்சுக்கு டைம் சொன்னால் ஒரு டைமுக்கு மீறி எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் மேலே ஆகுது. எல்லா மேட்சுமே எப்படியே போச்சுன்னா எப்படி நடத்த முடியும்? கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணும்ல. நெக்ஸ்ட் மேட்ச் நெதர்லாந்து விஸ் வெஸ்ட் இண்டீஸ். நெதர்லாண்டு பேட்டிங், வெஸ்ட் இண்டீஸ் bowling. நீங்களும் ரெடி ஆகிடுங்க. கடைசி டைமில் மீட்டிங் போகிறோம்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மேட்ச் முடிஞ்ச உடனே அடுத்து நீங்கள் உள்ளே போயிடுங்க, இல்லைனா 5 overs. நீங்கள் கிரவுண்டு கிட்ட வரதை பொறுத்தா எல்லாமே இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஓவர் மணி. ஷார்ட்டுங்க, நல்லா ஷார்ட், ரைட்டில் ஒரு ரன். நல்ல பால், நல்ல பாலுங்க. பாலுங்க மணி, நல்ல பால் போட்டிருக்காரு. பாலை வாங்கி டக்கு டக்கு டக்குன்னு போட்டிங்கன்னா மேட்ச்சில் கொஞ்சம் டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும், ரிசல்ட்ஸும் தெரிஞ்சிடும். வெயிலும் அடிக்குது, நீங்களும் வெயில் ரொம்ப நேரம் விளையாடாத மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் டக்கு 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 டக்குன்னு போடுங்க. கேட்ச், நல்லா ஷார்ட்டு, பட் கேட்சாக மாறிச்சு. நல்ல விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நியூசிலாந்து, கொஞ்சம் சீக்கிரம் உள்ளே வாங்க, ரெடியாக இருங்க. ஒரு விக்கெட் விழுந்தோடனே அடுத்து நீங்கள் உள்ளே போயிடலாம். அடுத்து யார் பேட்ஸ்மேனு கேட்டு ரெடியாக இருங்க.
டைம் இல்லை நமக்கு. கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்து நடத்த முடியும். நல்ல கேட்ச் கார்த்தி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நியூசிலாந்து. ஒயிட் பாலுங்க. நல்லா போட்டார், பட் ஒயிடு போயிடுச்சு. நல்ல ஐடியாவாக யோசிச்சாங்க, அது ஒயிடாக மாறிடுச்சு. கிரேட் பால். மணி ஆப்கானிஸ்தான் கோசம் நல்லா போட்டு கொண்டு இருக்கிறார். போடுங்க, டக்குன்னு போடுங்க. கேட்ச், அவுட். நல்லா பாலுங்க, நல்லா போட்டார், அவுட். ஓவரா? ஓவர். ஸ்கோர் 2. ஒரு ஓவர் அணியில் எண்ணிக்கை 2. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நியூசிலாந்து. ரெடி ஆகிடுங்க. பெவிலியன் பேட்ஸ்மேன் போகும்போதே அடுத்த பேட்ஸ்மேன் ரெடி ஆகிடுங்க. ஆப்கானிஸ்தானுக்கு டைம் அவுட் இல்லை, இது விக்கெட்டு தான். அதனால் அவங்கவுங்க ஃபீல்டிங்க்கு அவங்கவுங்க டக்குன்னு போயிடுங்க. உங்களோட ஐடியாஸ்லாம் டைம் அவுட் வரும்போது நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிடுங்க. இப்போ அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுங்க. பேட்ஸ்மேன் வந்துடுவாங்க. பேட்ஸ்மேன் சொல்லிட்டேன், பேட்ஸ்மேன் வந்துடுவாங்க. தயவுசெய்து நியூசிலாந்து பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரமாக போங்க. ஒருத்தர் அவுட் ஆகுறனா அடுத்த பேட்ஸ்மேன் ரெடியாக இருங்க. டீம் டிஸ்கஷன் ரொம்ப வேண்டாம், ஓகேங்களா? கொஞ்சம் நீங்கள் தான் டக்கு நிற்க வைக்கணும். லேட்டாக உங்களுக்கு தான் செமி கேம் எல்லாமே லேட் ஆகும். செமி ஃபைனல் எல்லாமே ஓவர், அதில் எல்லாமே கம்மியாயிடும். ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு 3 மேட்ச் நடக்க வேண்டியது. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 2 விக்கெட்டுங்க. பேட்ஸ்மேன் ரெடியாக இருக்க சொல்லுங்க. போல ஸ்டார்ட் பண்ணுங்க. பாலை கையில் வச்சுட்டு எவ்வளோ நேரம்? அவுட்டுங்க, சரியான பால், அவுட். அடுத்த விக்கெட்டு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நியூசிலாந்து. கொஞ்சம் ரெடி ஆகிடுங்க. நல்ல கேட்ச் எடுத்தார், நல்லா போட்டாங்க ஆப்கானிஸ்தான்ஸ். நல்லா ஒரு கோஆர்டினேஷனில் இருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நியூசிலாந்து ரெடி ஆகிடுங்க. ஃபீல்டிங் டக்குன்னு போயிடுங்க. செம்மையாக போடுறாங்க ஆப்கானிஸ்தான், ப்ரெஷர் போடுறாங்க நியூசிலாந்து மேலே. ஃபீல்டிங், நல்ல ஃபீல்டிங் அடித்தார், பட் நல்ல ஃபீல்டிங்.
ஐயோ கரெக்டாக வச்சுருந்தா அவுட்டுங்க. த்ரோ மிஸ் ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஃபீல்டிங். பேட்ஸ்மேனும் நல்லா ரன்னிங் எடுத்துட்டாங்க ஒரு ரன்னுக்கு. நல்ல டாட் பால்ங்க. செம்மையாக போடுறாரு போல. சரியான பாலுங்க. டாட் பால். ப்ரெஷர் போடுறாரு நியூசிலாந்து மேலே. செம்மையாக போடுறாருங்க போலரு. நியூசிலாண்டுக்கு நல்ல ப்ரெஷரை போடுறாருங்க. ஏன்னா இப்போ இது அடித்தே ஆடி ஆனோம் இந்த ஆட்டம். டார்கெட் அந்த மாதிரி இருக்குது. கேட்ச் அவுட்டு. சரியான பால், சரியான கேட்சு. சுரேஷ் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருங்க ஆப்கானிஸ்தான் கோசம். பேட்டிங்லேயும் சரி ஃபீல்டிங்லேயும் சரி ரவுண்டு கட்டி அடிக்கிறாருங்க. ஆப்கானிஸ்தான் கோசம் அவர் செம்ம எஃபெக்ட் போட்டுட்ருக்காரு. நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேன் நியூசிலாந்து ஜெய். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. உங்களுக்கு டைம் அவுட் இல்லை ஆப்கானிஸ்தான். நீங்கள் டைம் அவுட்டில் பேசிங்க. அம்பேஸ் போதும், அவ்வளோதான். அதுக்கு மேலே டைம் கொடுக்காதீங்க. பேட்ஸ்மேன் உள்ளே வந்தாச்சு. நீங்கள் ஐடியாலாம் அப்புறம் குத்துங்க. உங்கள் டைம் அவுட் அப்போ நீங்கள் பேசிங்க. விக்கெட் தான் போட்டிருக்காங்க. 2 பேர் பேசுங்க. சுரேஷண்ணா சொல்லண்ணா. நீ வேற. இன்னைக்கு உன் காட்டில் மழை. ஜெய் ஓவா. 4 ரன்னுங்க, 4 விக்கெட்டு. ஓவா. பேட்டிங் பவர் பிளே. இந்த ஓவர் பேட்டிங் பவர் பிளே நியூசிலாந்து எடுத்திருக்காங்க. நாலு ரன்னு 4 விக்கெட்டுங்க. பேட்டிங் பவர் பிளே 3rd ஓவர். சுரேஷ் இன்னைக்கு ஃபுல்லாக அவர் டேவாக இருக்குது. போலிங்லேயே செட் ஆகுமா அவருக்கு? கிரேட் பால். 1 ரன்னுங்க. வெஸ்ட் இண்டீஸ் விஸ் நெதர்லாந்து கொஞ்சம் ரெடி ஆகிடுங்க. கிரவுண்ட் கிட்ட வந்துடுங்க. நெக்ஸ்ட் மேட்ச் முடிஞ்ச உடனே நீங்கள் உள்ளே போகலாம். பேட்ஸ்மேனும் ரெடி ஆகிடுங்க. நெதர்லாண்ட்ஸ் கிரேட் பால்ண்ணா. செம்மையாக போடுறாங்க சுரேஷ். சரியான ஷாட்டு. அவுட்டுங்க. சுரேஷ் கலக்கிறாருங்க இன்னைக்கு. பேட்டிங் போலிங் ஃபீல்டிங்ன்ட்டு மேட்ச் டே இன்னைக்கு அவர் டேங்க. அது ஃபுல்லாக அவருக்கு சப்போர்ட்டாகவே ஃபேவராகவே போதும். விக்கெட் எடுத்திங்கன்னா டீம்மேட்ஸ் போடாதீங்க. உங்களுக்கு டைம் அவுட் இருக்குது. உங்களுக்கு தான் ஃபேவராக போகுது. அதனால் நீங்கள் வந்து கும்பலாக ஆகி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் லெஃப்ட் அருண். நியூசிலாந்து கோசம் அருண்.
டாட் பாலுங்க. செம்மையாக போகிறாருங்க சுரேஷ், சான்ஸே இல்லை. ரெஸ்ட் எடுத்துகிட்டு போடுறாருங்க. அவுட்டுங்க. நியூசிலாண்ட்ஸ் கண்டினியூவாக விக்கெட்ஸ். நியூசிலாண்ட்ஸ் கண்டினியூவாக விக்கெட்டு விட்டு கொடுத்துட்ருக்காங்க. சுரேஷ் கலக்கிறாருங்க. சுரேஷ் தாங்க ஆப்கானிஸ்தானை தூக்கி நிமித்தி கொடியை பிடிச்சின்னு உட்காந்துக்கிறாரு பாகுபலி மாதிரி. செந்தில் எனக்கு இப்போ தாங்க சிரிப்பே வருது மூஞ்சில். இவ்வளோ நேரம் டயர்டாக இருந்தார். பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, உள்ளே வாங்க. பேட்ஸ்மேன் சீக்கிரம் கொஞ்சம் ஆடுங்க. சுரேஷ் என்ன கலக்கிறாருங்க. ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸுங்க இந்த மேட்ச்சில். அவர் இன்றைக்கி நிம்மதியாக தூங்குவாருங்க வீட்டில். அவர் ஒரு ரன்ங்க. ஓவா 6 விக்கெட்டுங்க. பாய்ஸ் எத்தனை ரன்னு? 6 விக்கெட்டு 6 ரன்னுங்க 3 ஓவரில். டைம் அவுட்டா? டைம் அவுட். ஏங்க ஒரு நிமிஷம் தான் டைம் அவுட். உங்களால் எவ்வளோ சீக்கிரம் பேசணுமோ பேசிடுங்க. டைம் பார்த்தாச்சு. சீக்கிரம் டைம் அவுட்டை முடிங்க. டைம் அவுட் ஒன்று முடிய போதுங்க. 15 செகண்டில் முடிஞ்சிடும். டைம் அவுட் முடிஞ்சுங்க. அவ்வளோதான் அவ்வளோதான், போதும் போதும். அடுத்தடுத்த மேட்ச் இருக்குது. நீங்கள் எவ்வளோ லேட் பண்ணுறீங்களோ அடுத்தடுத்த மேட்ச் எல்லாமே 5 ஓவராக மாறிடும். எல்லா மேட்சுமே க்ரூஷியல் மேட்ச். ஸோ அந்த மேட்ச்சில் 5 ஓவர் நடத்தினா நல்லா இருக்காது. நீங்கள் இந்த டைமை எவ்வளோ சேவ் பண்ணுறீங்களோ 6 ஓவர் எல்லா மேட்சும் நடத்தலாம். சீஃப் கெஸ்ட்டு 5:30 வரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே நாங்கள் மேட்ச் முடிக்கணும். ஸோ நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இருட்டாச்சுன்னா 2 ஓவர் 3 ஓவர் மேட்ச்லாம் ஆடினா நல்லா இருக்காது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பவுலிங் போடுறீங்களோ அவ்வளோ நல்லது. அப்போ ஒஞ்சிங்க நல்லா அடிச்சார், ஆனால் அது ஒஞ்சா போயிடுச்சு. ரைட்டில் அடித்தார், ஒரு ரன்னு. 7 ரன்னுக்கு 6 விக்கெட்டுங்க நியூசிலாந்து. ஆப்கானிஸ்தான் நல்ல ஒரு ரன் ரேட் பொசிஷனில் இருக்காங்க. அவங்களுக்கு அதுதான் தேவை. இப்போ ரிவேஸில் 6 6ங்க. பால் கார்த்தி, பால் உள்ளே போச்சு பாரு. ஓடுறா, பால் உள்ளே போச்சு. ஓடு யூஸ் பால் தான் அது. போ, அந்த பால் எடுத்து போடு, லாஸ்ட்டில் இருக்கு பாரு. ஷாட்டுங்க, செம்ம 6 ரிவேஸில், செம்ம டி.
அகைன் ஒரு ட்ரை இங்க டாட் பால். மணி சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. ஒரு 6 போனதுக்கு அப்புறம் அடுத்த பால் சூப்பரா போட்டு டாட் பண்ணி நிப்பாட்டிருக்காரு. அகைன் ஒரு ட்ரை பட் ஆனா ரன் அவுட் முறையில் பிரசாந்த் வெளியே போறார். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ரெடி ஆகிக்கோங்க, சீக்கிரம் உள்ள வாங்க. ஸோ டிலே பண்ண வேணாம். ஸோ ஆல்ரெடி கண்டினியூஸாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இங்கேருந்து. ஸோ அடுத்தடுத்த பேட்ஸ்மேன் ரெடி ஆகிக்கோங்க. ரன் அவுட் முறையில் பிரசாந்த் வெளியே போறாரு. நல்லா ஆடிட்டு இருந்தார் அவங்க டீமுக்காக. பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உள்ளே போங்களேன். ஸோ தேங்க்யூ ஃபீல்டிங் டீம். எந்த ஒரு டிஸ்கஷன் இல்லாமல் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சால் உள்ள வராரு. ஸோ இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே அடுத்த மேட்ச் நெதர்லாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ரெடி ஆகிக்கோங்க. முடிஞ்ச உடனே உள்ளே வந்துடுங்க வெஸ்ட் இண்டீஸ் டீம். ஸோ எந்த ஒரு டிஸ்கஷன் வச்சுக்க வேணாம். அம்பையர் கொஞ்சம் டிஸ்கஷன் எதுவும் இல்லாமல் பார்த்துக்க சொல்லுங்க. கேப்டன் நல்ல ஒரு ட்ரை இங்க பட் உள்ள போயிருக்கு. 1G. ஸோ 4 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 15. ஸோ நெக்ஸ்ட் பவுலர் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. ஸோ டிலே பண்ணிக்க வேணாம். கேப்டன் கொஞ்சம் நெக்ஸ்ட் பவுலிங் யாருன்றது டக்குன்னு சூஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ டிலே பண்ணிட்டு இருக்க வேணாம். ஸோ எந்த ஒரு டிஸ்கஷன் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாக குயிக்காக முடிங்க. ஏன்னா அடுத்தடுத்த மேட்சஸ் நம்ம கண்டினியூஸாக நடத்த வேண்டியது இருக்குது. ஸோ இன்கேஸ் டிலே ஆகிடுச்சுன்னா மேட்சஸோட ஓவர்ஸ் வந்து கம்மி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ அதை நடக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கேப்டன் கொஞ்சம் அடுத்த பவுலர் கொஞ்சம் டக்குன்னு சூஸ் பண்ணி விடுங்களேன். அம்பையர் உள்ள கொஞ்சம் பேசுங்க. அடுத்த ஓவர் போட வந்திருக்காரு சுரேஷ் அண்ணா. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் வந்து மேட்சை திருப்பி வச்சிருக்காரு. பேட்டிங்லேயும் சரி, ஃபீல்டிங் ப்ளஸ் போன ஓவர் போட்டதுலையும் சரி. ஆஹா, ஃபர்ஸ்ட் பால் சூப்பராக போட்டிருக்காருங்க. சூப்பராக போட்டார் ஃபர்ஸ்ட் பால். செகண்ட் பால் சால் ஸ்ட்ரைக்ல. நல்ல ஒரு ட்ரைங்க ஸ்ட்ரைட்ல. ரிசல்ட் என்னன்னா 6. நல்ல ஒரு ஷாட்டுங்க சாலுங்க ஸ்ட்ரைட்ல சூப்பரா ஆடினாரு. சூப்பரா இது பண்றாரு. நெக்ஸ்ட் பால் என்ன வரும்? அகைன் நல்ல ஒரு ஹைட்டுங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் ட்ரை பட் ஆனால் கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க அதுக்குள்ள. நல்ல ஒரு பேட்டிங், நல்ல ஒரு ஃப்ளோவில் விடுறாரு சால் வந்து. ஸோ அடுத்த பால் என்ன ரிசல்ட் வரும் பார்ப்போம். சூப்பராக போட்டுட்டு இருக்கார் சுரேஷ் அவர்கள். அகைன் செம்ம ஷாட்டுங்க இது. பார்க்கவே சூப்பராக இருந்தது. 6 ரன்னு. ஸோ மேட்ச் அப்படியே திருப்பிட்டு எடுத்துகிட்டு வர்றார் சால். ஸோ சூப்பராக எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரன் ரேட்டில் கொஞ்சம் க்ளோஸாக வர பார்த்தாங்க ஆப்கானிஸ்தான். பட் ஆனால் மேட்சே மாற்றிட்டு இருக்காங்க இங்கே நியூசிலாந்துங்க. ஸோ டிஸ்கஷன் வேணாம், கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ மற்ற ஃபீல்டர்ஸ் அவங்கவுங்க பிளேஸில் நின்றுக்கோங்க. அம்பையர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்க குயிக்கா. ஸோ 30 ரன் வந்திருக்கு இது வரைக்கும். ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். எஸ் 30 ரன்னு. இந்த ஓவரில் இன்னும் 2 பால் இருக்கு. ஸோ சால் சூப்பராக பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. சின்ன ஃபீல்டிங் சேஞ்சஸ் இங்க.
கொஞ்சம் ஃபீல்டிங் சேஞ்சஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுங்க. ஆஹா, நல்ல ஒரு ஃபீல்டிங்க. இங்கே ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 31 ரன்னு. ஸோ நல்லா போட்டிருந்தார் சுரேஷ் அவருக்கு. இந்த ஓவரில் கொஞ்சம் அவர் அப்படியே மாற்றி எடுத்திருக்காங்க. ஸோ 2 6 இந்த ஓவரில் போயிருக்கு. ஸோ தினேஷ் ஸ்ட்ரைக்கில். ஆஹா, நல்ல ஒரு ட்ரை, பட் ஆனால் மிஸ் ஆயிருக்கு. ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு மேட்சை திருப்பிடுச்சு இந்த ஓவர். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 32. ஸோ லாஸ்ட் 6 பாலுக்கு 19 ரன் ஆடணும். ஸோ லாஸ்ட் ஓவர் சால் 2 6 அடிச்சிருந்தாரு. அதே இதை இந்த ஓவரில் ட்ரை பண்ணாங்கன்னா மேட்ச் எந்த பக்கம் வேணா திரும்பும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அயர்லாந்துக்கு ஒரு சான்சஸ் இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரன் ரேட்டில் வந்து சான்சஸ் நிறையாவே இருக்கும். ஸோ லாஸ்ட் ஓவர் கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட் ஓவர் போட பவுலர் ஸோ 6 பாலுக்கு 19 ரன் ஆடணும். 2 பேட்ஸ்மேனும் கண்டிப்பாக அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான். ஸோ ஃபீல்டிங் கொஞ்சம் சீக்கிரம் நின்றுங்க. டக்கு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்பேர் வைட். ஃபர்ஸ்ட் பாலே வைடோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பட் ஆனால் இங்கே ஒரு சின்ன ஒரு ரன் அவுட் ஆகுமா? ரன் அவுட். என்ன நடந்ததுன்னே தெரியல. இங்க தேவையில்லாத ஒரு ரன்னிங் இது. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் உள்ள வந்துருங்க. டிலே பண்ண வேணாம். கார்த்திக் கொஞ்சம் சீக்கிரம் அடுத்த பேட்ஸ்மேன் உள்ளோட அனுப்பிவிடு. கார்த்தி, யா சூப்பர், தேங்க்யூ கார்த்திக். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுங்க பேட்ஸ்மேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ரோ. சூப்பர். ஃபீல்டர்ஸ் எல்லாம் அவங்கவுங்க பிளேஸில் நின்றுக்கோங்க. சேஞ்சஸ் பண்ண வேணாம். ஒரு பாலுக்கும் டிஸ்கஷன் வேணாம். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கௌதம் உள்ள வந்திருக்காரு. ஸோ தினேஷ் ஸ்ட்ரைக்கில். ஆஹா, தூக்கி விட்டாரு. கேட்ச் டிராப் பண்ணிருக்காங்க இங்க. ஸோ ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஆடணும். சுரேஷ் எனக்கு கண்ணு பட்டுச்சு. ஃபுல்லாக அவரே கலக்கிட்டு இருந்தாப்புல. அதனால் சூரியனே அவருக்கு கண்ணு பட்டுச்சு. இந்த மேட்சில் அவர் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸுங்க சுரேஷனை. 5க்கு 17. கிரேட் பாலுங்க. நல்ல சமயத்தில் நல்லா போடுறாரு. நல்ல ரன் ரேட்டில் இருக்காங்க ஆப்கானிஸ்தான். நல்ல ரன் ரேட்டில் இருக்காங்க. நியூசிலாண்டு 34க்கு 8. டாட் பால். அவுட்டுங்க. ரன் அவுட். 9 விக்கெட் போயிடுச்சுங்க. லாஸ்ட் விக்கெட்டுங்க. பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. லாஸ்ட் மேன். 34. 5.2. 34. இன்னும் 4 பாலுக்கு 17. 4க்கு 17. லாஸ்ட் விக்கெட்டுங்க. மேட்ச் கொஞ்சம் டைட்டாக போகுதுங்க. 3 பால். 3 பாலுக்கு 17. ஆல்மோஸ்ட் ஆப்கானிஸ்தான் பக்கம் மேட்ச் போயிட்டே இருக்கு. வெஸ்லீஸ் கொஞ்சம் ரெடியாக இருங்க. மேட்ச் முடிய போகுது. கிரவுண்ட் கிட்ட வந்துடுங்க. அடுத்த உடனே உள்ளே போயிடுங்க. மேட்ச் முடிஞ்ச உடனே உள்ளே போயிடுங்க. பேட்ஸ்மேன்ஸ் நெதர்லாந்து பேட்ஸ்மேன்ஸ் ரெடியாக இருங்க. அந்த டைமில் தான் டைம் மீட் போட போகிறேன்னா போடாதீங்க. டாட் பால் இல்லை. ஸ்ட்ரோக் வச்சிட்டாருங்க. பைக்கெல்லாம் கொஞ்சம் வெளியே விட்டுருங்க. அந்த ஷீட்டு கீழே இருக்கிற பைக்கெல்லாம் கொஞ்சம் வெளியே விட்டுருங்க.
அங்கே பால் பட்டு போச்சுன்னா கொஞ்சம் தலைவலி எங்களுக்கு தான். நீங்கள் கொஞ்சம் ஓரமாக விட்டிங்கன்னா தெரியாது. ஓ, ஆல் அவுட் ஆகாமல் ஆடுறதுக்கோசம் ட்ரைட் பண்ணுறாங்க. ஆப்கானிஸ்தான் ஆல் அவுட் பண்ணால் ஆப்கானிஸ்தான் ரன் ரேட்டில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஆல் அவுட்டுக்கு ஆல் அவுட் ஆயிடுமா ஆப்கானிஸ்தான்? எடுப்பாங்களா நியூசிலாண்டை? சுரேஷ் அண்ணா பின்னாடி இருந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் கை எதுதோ காட்டுறாரு. போங்க, வின்னுங்க, ஆப்கானிஸ்தான் வின்னுங்க. அவுட்டுங்க. பேட்ஸ்மேன் வெளியே வந்துட்டாரா இல்லை பால் முடியறதுக்கு முன்னாடியே வெளியே வந்துட்டாரா? பேட்ஸ்மேன் வெளியே வந்துட்டா அவுட். அவுட் இல்லைங்க, நாட் அவுட். ஓவர் கொடுத்துட்டார் போல. நாட் அவுட். வெஸ்ட் இண்டீஸ் உள்ளே போங்க. வெஸ்ட் இண்டீஸ் உள்ளே போயிடுங்க. நாட் அவுட்டா ப்ரோ? நாட் அவுட், நாட் அவுட், நாட் அவுட். அவ்வளோதான் முடிஞ்சு. நாட் அவுட் முடிஞ்சு. அவுட் இல்லை, ஸ்கோர் மாறிடுச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு.